கெட்டு போச்சு முன்ன மக்கள் யாரும் சரியா நண்பா ஏன் மக்கள் நல்லா நினைக்க மாட்டாங்கம்மா என்ன தெரியல மக்களை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு மக்கள் இப்போ ஜனம் இல்லை இவன் அப்படிக்கிறான் அவன் அப்படிக்கிறான் ஒரு குச்சி புறம் இப்படி போனோம் ஒரு அது இந்த காலத்துல நடக்கல நண்பா அது அந்த காலத்துல நடக்குது இல்ல நண்பா ஏன் சொல்றேன்னா ஒரு கிராமத்துல பாரு சரி வேலை வெட்டில போக மாட்டாங்க சரி வேலை முடிச்சுட்டாங்க சரி ஆமா கரெக்ட் அந்த வீட்டுல உட்காந்துன்னு ஒரு 2 பேரும் டென்ட் போடுவாங்க அப்ப டிவி தான் கிடையாது ஆமா டிவி நானே வந்து டென்ட் பார்த்திருக்கேன் ஆமா ஆமா இப்போ கூத்து ஆடுறோம் நல்ல நிகழ்ச்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க பஞ்சாயத்து வச்சு எல்லா கிராமத்தையும் வச்சு அந்த நாட்டாம அப்படியே அன்னைக்கு ஒரு நல்லது கட்டலாம் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா கலந்துவாங்க நல்லா இருப்பாங்க நான் சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு அந்த சொந்த பந்தம் இல்லை மக்கள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவங்க வந்து பணம் முக்கியம்தான் மனசால முக்கியம் தர மாட்டாங்க ஜனங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா நம்ம வந்து ஜனங்க மாறிட்டாங்க ஒரு பணம் இருந்தாலும் ஒரு வசதியாக தான் அவங்க மதிக்கிறாங்க ஒரு அன்பு பண்பு பாசம் அப்படி இல்லை அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் சொந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இருப்பாங்க இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சு ஏன் அந்த ஜனங்க அப்படி மாறினாங்க சொல்றேன் அதுதான் ஒன்றும் இல்லை சிம்பிள் மேட்ரு இப்போ வந்து ஒரு குடும்பம் எடுத்துச்சியா ஒய்ஃபு இவங்க 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு குடும்பத்தை உற்பத்தி கரெக்ட் ஆமா நீ சொன்னா சொல்றேன் இந்த சூழ்நிலை அப்போ ஸ்பீடு வேணும் அந்த காலத்துல வயக்கடை வச்சுக்கணும் இல்லை ஒருத்தர் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துலாமா வீசா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்போ சந்தோஷம் இருந்தது ஆமா பொம்பளை பசங்க வேலைக்கு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு இந்த காலத்துல பொம்பளை பசங்க வெளியே அனுப்பிச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து விலைவாசி இதெல்லாம் கம்மியா இருக்குது இன்னைக்கு விலைவாசி அதிகமா இருக்குது பணத்துக்கு வந்து என்ன அவ்வளோ இதாகிடுச்சு ஏதாவது மக்கள் என்ன எனக்கு என்னன்னு புரியல கூட லாஸ்ட் வந்து பணம் காசா கூட இருப்பதா நான் கேட்குறேன் பணம் காசா கூட இருப்பதா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது ஆட்சி சரியில்லை மக்களும் சரியில்லை எனக்கு மக்கள் தான் ஆட்சியெல்லாம் விட்டு மக்கள் வந்து என்னைக்கு இந்த விஜய் சொல்றாங்க விஜய் சார் வந்து ரஜினி பட் நல்ல விஷயம் தான் அவ்வளோ கூட்டமாக போய் எதுக்கு மக்கள் 42 பேர் கேட்க கஸ்டமர் ஆட்சியத்தை பேச மாட்டேன் நான் ஆட்சியத்தை பேச மாட்டேன் ஏன்னா நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஏன் ஒரு படம்னா பக்கத்தில் கேரளா இருப்பாங்க படம் பார்த்து ரசிப்பா போடுங்க நம்ம ஊரில் அப்படி இப்படி என்ன அப்படி பாசம் அந்த பாசம் உங்கள் அப்பா மேலே காம்பி உங்கள் அம்மா மேலே காம்பி உங்கள் மனைவி மேலே காம்பி உங்கள் புருஷன் மேலே உன்னோட ஹீரோ உன்னோட குடும்பம் அதாவது உன்னோட ஹீரோ குடும்பம் உன்னோட பாசம் குடும்பம் அதுக்கப்புறம் தான் படத்தை பற்றி விட்டு தேவையில்லாமல் குழந்தைலாம் தூக்கிட்டு போக சொன்னாங்களா தேவையில்லாமல் இது வந்து தேவையில்லாமல் எவ்வளோ 42 உயிர் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ விஜய் சார் சொல்லி இதை வச்சு தரடிக்காரு நம்ம ஸ்டாலின் சொல்லிருக்காரு 10 தரடிக்காரு அது போதுமா நான் கேட்குறேன் இதுக்கு இடையில பார்த்தா யூடியூப் அந்த சார் தேவையில்லாம போட்டு தேவையில்லாமல் வந்து எனக்கு கேவலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல இந்த ஊரை என்ன எனக்கு வந்து ஒரே அரசியல் தலைவர் காமராஜ் ஐயா எம்ஜிஆர் இவங்களுக்கு தான் அதுக்கு அப்துல் கலாம் இவங்க தான் என்னோட வந்து அரசியல் ஒரு உண்மை அரசியல் இப்போ சாக்கடை வாயை தொந்த பொய்யா பிடிக்காதுங்க சரி நான் கேட்குறேன் உண்மையை பேசுற அரசியல் நீங்க சொல்ற விஜய் இவ்வளவு கூட்டத்தில்